எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஒரு நார்மல் லிக்விட் ஃபவுண்டேஷன் எப்படி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதா ஒரு மேக்கப் ஹேக் மாதிரி இப்போ சொல்லி தர போகிறேன். ரொம்ப ஈஸி. நான் கொஞ்சம் இது சொல்லித்தரதுனால டைம் ஆகும், மற்றபடி ரொம்ப இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். செப்பரேட் வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அதுதான் எப்படி பண்ணுறதுங்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு லைட் ஃபவுண்டேஷன், கவரேஜ் ஃபவுண்டேஷன், மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நீங்கள் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக மாற்றலாம்ங்கிறத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான பொருள் வந்து ரொம்ப தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் நம்ம எதுக்காக போடுவோம்? ஸ்கின் வந்து ஈவன் ஃப்ளாலஸ் பேஸாக நமக்கு வந்துட்டு போகிறதுக்கு, நம்ம ஸ்கின்னோட கலரை ஒரே கலராக நமக்கு வந்து கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து போடுவோம். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனரான டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், பேச்சஸ் இதை தான் நமக்கு வந்து கவர் பண்ணும். ஃபுல் கவர் நமக்கு வந்து பண்ணாது. ஸோ இதுக்கு தான் இந்த ஹேக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் மேக் ஷூர் உங்கள் ஸ்கின் ஷேடுக்குள்ள ஃபவுண்டேஷன் வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்துக்கிறங்க. ஸோ உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. ஸோ மேக் ஷூர் இது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் கலர் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்சிங்கான ஒரு ஷேடாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அது வந்து பார்த்துக்கிறங்க. ஸோ வந்து எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுதான் முக்கியமானது, கன்சீலர். ஸோ கன்சீலர் உங்களுக்கு தெரியும். கன்சீலர் வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிஸ்கலரேஷன், டார்க் ஸ்பேச்சஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐ டார்க்னஸ் எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளெமிசஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கவர் பண்ணுறது தான் கன்சீலர். நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மேஜர் ஃப்ளாஸ், மைனர் ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே கன்சீல் பண்ணி கொடுக்குறது, நம்ம ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷனை கன்சீல் பண்ணி கொடுக்குறது தான் கன்சீலரோட வேலை நமக்கு வந்துட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சீலரை வந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் இருக்குதுல்ல, அந்த ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபவுண்டேஷனோட அந்த கன்சீலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே. இந்த ஃபவுண்டேஷனோட உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபவுண்டேஷன் லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அதாவது நீங்கள் யூஸ்வலி லைட் கவரேஜ், மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கவரேஜ் வந்து கிடைக்குமோ அந்த கவரேஜை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சீலரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் ஷேடு கன்சீலராக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அது வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ வந்து நல்லா வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் கவரேஜ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நல்லா நேச்சுரல் அண்ட் சீம்லெஸ்ஸாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் மேட்சிங், நம்ம ஸ்கின் டோன், நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற கலர் நம்ம வந்துட்டு போடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் ஃபவுண்டேஷனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு திக்காக இருக்கும். எது கன்சீலரோட கன்சிஸ்டன்சி வந்து, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவரேஜ் கொடுக்கும். இது ஃபவுண்டேஷனோட சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனுக்கு இன்னுமே நமக்கு கவரேஜ் ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதிகமான டார்க் பேச்சஸ், டிஸ்கலரேஷன் இதெல்லாம் உங்கள் ஸ்கின்னில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து இதுக்கு பேஸாக வந்து போட்டுக்கிறங்க. போட்டுட்டு தென் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேட்டிங் மோஷன், பஃபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ரப் பண்ண வேணாம், மிக்ஸ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் போட்டு தென் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ஓகே. நான் கொஞ்சமான ப்ராடக்ட் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் இப்போ நீங்கள் 1 பம்ப் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சீலர் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக்குக்கும் அதை அப்ளை பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் நல்ல குட் குவாலிட்டியான பிராண்டடான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கேக்கி, அந்த பேச்சி லுக்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. நல்லா ஸ்கின்னோட ஸ்கின்னாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். ஒரு நேச்சுரல் லுக்கிங் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா as usual நீங்கள் வந்து போகிற மாதிரி போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் போட்டு, பவுடர் போட்டு, செட்டிங் ஸ்ப்ரே, அடுத்தடுத்த மேக்கப் போய்க்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். அது உங்கள் விருப்பம். பட் இது வந்து நல்ல ஒரு கவரேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதே நீங்கள் ஐஷேடாக ஒரு பேஸ் மாதிரி கூட உங்கள் கண்களுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே இது வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே ஃபவுண்டேஷன், கன்சீலர் அந்த மிக்சிங்கை வந்து எடுத்து ஜஸ்ட் எந்தெந்த இடத்துல கவரேஜ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சு பேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஜஸ்ட் டெமோக்காக உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டிட்டேன். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் உங்களுடைய நார்மல் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனை வந்து மாற்றுறது. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுச்சு. இது நானாக வந்து கற்றுக்கிட்டது தான், எதுலேயும் காப்பி பண்ணதெல்லாம் இல்லை. ஸோ இது நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒன் சைடு வந்து நார்மல் ஃபவுண்டேஷன், ஒன் சைடு இதை கன்சீலரோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சில ஃபவுண்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்காது. பட் வந்து நார்மல் கவரேஜை விட
நல்ல கவரேஜ் வந்து கொடுக்குறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ப்ராடக்ட்டாக இருக்குது, மீடியமான ஃபவுண்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவரேஜான ஃபவுண்டேஷன் அவங்க வந்து இருக்குதுன்னா அந்த கன்சிலர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஃபுல் கவரேஜ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. அட் சேம் டைம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேக் வந்து ஃபேவரட்டாங்கிறத, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபேவரட்டாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு இது ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த வேறு இதுவும் நம்ம வந்துட்டு பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் மேக்கப்பும் நல்லா கவரேஜாக லாங் லாஸ்டிங்காக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சீம்லெஸ் நேச்சுரலாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேக் ஷியோர் நல்லா பிராண்டட் ஒன், குட் குவாலிட்டி பிராண்டட் ஒன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. லைக் லாக்மி, மேப்ளின், ஃபேஸஸ் கனடா, ரெவ்லான் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி பிராண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அஃபோர்டபுளாக இன்சைட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக இந்த ஸ்கின் ஷேடுக்கு அந்த மாதிரி மட்டும் மிக்சிங் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.